லெவல் 2 பிகம் ஏ மார்ஷியல் மாஸ்டர். இந்த மான்வாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன பார்த்தோம்? ஹீரோ 1000 ஜாம்பியை கொல்லணும்னு ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வந்துச்சு. ஹீரோவும் நான் அதை செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தயாரானான். அதிலிருந்து இப்போ அடுத்த எபிசோடு ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. 12 ஜாம்பியை கொண்டு இருக்கீங்க, 13 ஜாம்பியை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோவும் விடாமல் ஜாம்பியை கொண்டுக்கிட்டே இருக்கான். 16 கொள்கிறான், அடுத்து 17, 18, 19ன்னு போய்கிட்டே இருக்குது. ஹீரோ சாம்பியை நிறையா அடித்து நவத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ 26 சாம்பியை கொண்டுடுறான். ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், இந்த பிளட் சாம்பியை கொள்றதனையும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. என்னோடய பிசிக்கல் அட்டாக் அது மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் என்னோடய மார்ஷியல் பவரை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துறதுனால அந்த சாம்பியினால் கொல்ல முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் அந்த பிளட் சாம்பியெல்லாம் நான் ஒரே நேரத்தில் தாக்கி கொண்டாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஆர்ச்சர் ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறான். எப்பா கிம் கோயங்குது, அது பொண்ணுப்பா. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லுது, இவன் முட்டாளாக இருப்பானோ, அவன் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே, அவன் என்ன இப்படி பைத்தியமாட்ட அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்ச்சர் ஹீரோ பார்த்து கத்தி சொல்கிறான், எந்த ஒரு முட்டா பயிலும் உங்களை மதிக்கலைனாலும் உங்கள்கிட்ட நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் ரொம்ப சக்திசாலியாக இருக்கீங்க, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கையங் பொண்ணு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் டிவைன் பவரை எவ்வளோ அருமையாக கட்டுப்படுத்தி அது எப்போ கம்மியாக பயன்படுத்தணுமோ அது மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருது அந்த பொண்ணு. ஆச்சரியத்தில் உறைஞ்சி போய் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கையங் பொண்ணு. ஹீரோ முழு நேரமும் நான் அட்டாக் பண்ணி கண்டிப்பாக அந்த சாம்பியில் கொன்னே தீரும் அப்படின்னு ஹீரோ சொல்லி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கொஸ்ட்டில் பாதியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் மற்ற உலகத்தில் இருக்க மார்ஷியல் பவர்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் நிறையாவே கிடைக்கிது, அதோட நீங்கள் ஒரு லெவலும் அதிகரிக்கிறீங்க உங்கள் மார்ஷியல் பவரில் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஒருத்தரோட மார்ஷியல் ஆர்ட் பவரை அதிகரிக்கிறது எப்படின்னு எனக்கு ஒன்று தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ரிலீக்கெலாம் நிறையாவே அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நிறையா கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நிறையா ரிலீக்கெலாம் 2010 எல்லோரும் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கவர்மெண்டாலேயே கண்டுபிடிக்க முடியலை. படிப்படியாக 10 வருஷம் கழித்து ரிலீக்கெலாம் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் உபயோகப்படாதுன்ட்டு அதோட விலை சுத்தமாக குறைஞ்சி போயிட்டு, அதனால் எல்லா மனுஷங்களும் ரிலீக்கை பயன்படுத்துகிறத விட்டாங்க. ஆனால் நான் ரிலீக்கை பயன்படுத்தி நான் சக்திசாலியாக மாற ஆரம்பித்தேன், என்னோடய மார்ஷியல் பவரை நான் அதிகரித்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அமெரிக்காவோட 3rd ரேங்கை சேர்ந்த சோபியா சயின்டிஸ்ட் தான் எனக்கு இந்த மெத்தடை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சயின்டிஸ்ட்டை பார்த்து ஹீரோ கேட்குறான். நான் இப்போ டிவைன் பவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சோபியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ டிவைன் பவர்னால் நீ இப்போ உன்னோட கண்ட்ரியை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்தினா உன்னோட டிவைன் பவர் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சோபியா நம்ம ஹீரோட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறான், அது உண்மையிலே சாத்தியமா? ஆமாம், ஆனால் டுட்டோரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அது உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான். எதனால் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ சொல்கிறது என்ன உண்மையா? ஆமாம், இல்லைன்னா நான் எப்படி ஒரு சயின்டிஸ்டாக மாறி இருப்பேன், நீயே சொல்லு அப்படின்னு ஹீரோ பார்த்து சோபியா கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ நீண்ட நாளாக உன்னோட நாட்டோட பொக்கிஷத்தை வச்சு வேண்டுனா அதுலேருந்து உனக்கு டிவைன் பவர் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு பொக்கிஷமும் ஒவ்வொரு மாதிரியான டிவைன் பவரை கொடுக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா சோபியா. ஹீரோவும் அடாச்சே இதெல்லாம் நம்மளுக்கு புரியாதே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பயிற்சி நேரத்தில் எனக்கு இந்த தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சோபியா பார்த்து நட சொல்கிறான். ஆமாம், இப்போ இந்த நினைவு சின்னம்லாம் அவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு ஹீரோ சோபியா பார்த்து கேட்குறான். இருக்குன்னு தான் நினைக்கிறேன், என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 40 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது 40 அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சோபியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். இது தெரிஞ்சு நிறைய பேர் இதே மாட்டோம் டிவைன் பவர் இருக்க மிச்ச நாட்டில் இருக்க நினைவு சின்னத்தெல்லாம் வாங்கி அதில் உள்ள எல்லா டிவைன் பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு குப்பை மாட்டை தூக்கி போட்டாங்க. அதில் எந்த ஒரு ஹோலி பவரும் டிவைன் பவருமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எல்லா புனித சின்னத்தையும் இன்னொருத்தரும் வாங்கினாங்க. அது வேறு யாரும் கிடையாது, என்னோட சிஸ்டர் தான். அவள் தான் இந்த புனித சின்னத்தெல்லாம் நிறையா வாங்கி சேர்த்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட சகோதரி யூசேஜினோட சேர்ந்து இந்த நாட்டுக்கு கொரியாவுக்கு எவ்வளவோ பெருமை சேர்த்தா. ஒரு கதாநாயகியாகவே இருந்தா. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவள் இறந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான்.
என்னோட சகோதரி விட்டு போனதுலேயே நான் அந்த மெட்டல் ஸ்டிக்கை தான் கண்டுபிடிச்சேன். அந்த மெட்டல் ஸ்டிக்கை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. என்னோட மார்ஷல் பவருக்கு அது கரெக்டாக இருக்கும்னு. அதோட ரேங்க் வேறு ஈயாக தான் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி என்னால் கண்டிப்பாக மான்ஸ்டரை கொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதோட ரேங்க் குறைஞ்சாலும் அதோட தெய்வீக சக்தி உரையறதுக்கு இனிமேல் எதுவும் கிடையாது. ஆனால் பலமான தாக்குதல் தாக்குறதுக்கு இந்த ஸ்டிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாம்பியெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கான். அவன் இப்படிப்பட்ட அட்டாக்கெலாம் பயன்படுத்துவானா? அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக்கெலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுற அட்டாக்கெலாம் அன்பிலீவபுளாக இருக்குது. என்னால் நம்பவே முடியலை. இவனோட உடம்பு இவ்வளோ சக்திசாலியாக இருக்கா? என்னால் இது உண்மையிலேயே நம்பவே முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு ஹீரோவை பார்த்து. ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து அந்த ஆர்ச்சர் சொல்கிறான், அங்கே பாருங்கள், அந்த 5வது கட்டிடம் விழுந்துருச்சு. அவங்க 5வது ரேங்கில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம போரில் கலந்துக்கிட்டு ஜாம்பியெல்லாம் கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம இப்போ ரேங்க்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனை ஒரு ஜாம்பி கடிக்க வருது. சுதாரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்குது. நண்பர்களே, இதை யாராருக்கு தெரியும்னு சொல்லிவிடுங்க. ப்ளம் பிளாசம் டெக்னிக்கை பயன்படுத்துது அந்த பொண்ணு. ஹீரோ திரும்பி பார்த்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஏதோ அந்த பொண்ணை தெரிஞ்ச மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான் போன வாழ்க்கையில். பார்ப்போம் வாங்க போக கதையில். ஓஹோ, ப்ளம் பிளாசம் ஸ்வாடு. இப்போ ஞாபகம் வந்துச்சு அவளை பற்றி எனக்கு. அவள் ஒரு ப்ளம் பிளாசம் ஸ்வாடாக தான் இருந்தா. அவள் ஒரு வீராங்கனியாகவும் இருந்தா. ரொம்ப சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தா. சீக்கிரமே அவள் ஒரு ஸ்வாட் மாஸ்டராக மாறுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவளால் அதை முடியலை. ஏன்னா ஜியோசோனோட கையால் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எப்பா சப்போர்ட் பண்ணுறவரை யார்? நானா? நீந்தான்ப்பா, ஒன்னதாப்பா கேட்குறேன். நம்ம இப்போ கூட போயிட்டு போரில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரேங்கு ஹையில் வரலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்குது. சரி, இப்போ ஸ்டேட்டஸ் போர்டில் பார்ப்போம் எவ்வளவு தான் வந்திருக்குன்னு அப்படின்ட்டு ஹீரோ ஸ்டேட்டஸ் போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸ்டேட்டஸ் போர்டை ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளவு கொலை பண்ணியிருக்கோம்? 1397 கொலை பண்ணியாச்சா? 5வது ரேங்க் வர வந்துட்டோமா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்மளால் இதை முடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா, இது எனக்கு ரொம்ப அற்புதமான நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பயன்படுத்தினது ப்ளம் பிளாசம் சோடை தானே அப்படின்னு அந்த ஆர்ச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இது என்னால் நம்பவே முடியலை. அதுவும் என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த ப்ளம் பிளாசம் சோடை பயன்படுத்தினியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டைம் முடியறதுக்குள்ளேயும் நம்ம எப்படியாச்சும் இதை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். சப்போர்ட்டர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போதே நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்க போகிறான். ஆமாம், இவன் என்ன பண்ணுறான்? பொசுக்குன்னு கீழே குதிச்சிட்டான். கீழே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வேகமாக கீழே குதிச்சிக்கிட்டு இருக்கான். குதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட அந்த ஸ்டிக்கில் மொத்த பவரையும் போர்ச் பண்ணுறான். போர்ச் பண்ணி ஒரு அட்டாக் பயன்படுத்துகிறான் ஹீரோ குதிக்கும் போதே சொல்கிறான், என்னோட மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து நான் அந்த அட்டாக்கை பயன்படுத்த போகிறேன். என்னோட மொத்த பவரையும் ஒன்று சேர்க்குறேன். கண்டிப்பாக இந்த அட்டாக்லேருந்து அதுங்களால் தப்பிக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஒரே அட்டாக்கில் வெட்டி வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த சாம்பிஸ் மேலாம் அட்டாக் பண்ணுறான். கண்டிப்பாக இவன் மான்ஸ்டர் தான் அப்படின்னு அந்த ஆச்சரிய ஹீரோவை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம தான் இப்போ இந்த 10 கோபுரத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்காமா? ஒரு வழியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பா கொஸ்டில் எவ்வளவு முடிச்சிருக்கோம்? 1000 சாம்பி கொள்றதுக்கு 560 சாம்பி கொண்டாச்சா? அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஓவர், நீங்கள் இங்கேருந்து வெளில போகிறீங்க அப்படின்ட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. ஹீரோவும் இங்கேருந்து வெளில போகிறான். ஹீரோக்கிட்ட அந்த ஆர்ச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கான். மிஸ்டர் சப்போர்ட்டர், நீங்கள் ரொம்ப அமேசிங்காக சண்டை போட்டிங்க. நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த ஆர்ச்சர் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், நம்ம கொஞ்சம் பவர் இன்னும் கொஞ்சம் கெயின் வந்துட்டு மிச்சம் இருக்க இந்த கொஸ்டையும் முடிச்சிடணும். நீங்கள் ரொம்ப சக்திசாலி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நான் நம்பினவங்கள நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு அப்படின்னு அந்த ஆர்ச்சர் ஹீரோவுக்கு சால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கயங் பொண்ணு ஹீரோ பண்ண அட்டாக்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்பிலீவபிள், இதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் ஒரு அட்டாக்கில் இவன் எப்படி இவ்வளோ செஞ்சான் அப்படின்னு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஆர்ச்சரு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறான், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து சந்திக்கலாம். நம்ம திருப்பியும் டீம்மேட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறான். டக்குன்னு அங்கிட்ட ஒரு சவுண்டு இருக்குது. மிஸ்டர் சங்ஜான், யார் அது? ஓ, ப்ளம் பிளாசம் ஸ்வாடா? ஆமாம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். ஆமாம், என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்போயாச்சும் உங்களை சந்திச்சிருப்பேன் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ அவனோட பேசியே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லுது, இவன் கண்டிப்பாக ட்வின் ஸ்டார் கில்டுக்கு தேவைப்படுவான்.
ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கண்டிப்பாக இவனை என்னோட கில்டில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்கே லவர். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.